புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020இல் இந்தி திணிப்பு இருப்பதால் அதை எதிர்ப்பதில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் தமிழக அரசு மக்களை தவறாக வழிநடத்துகிறதா? அல்லது உண்மையில் இந்தி திணிப்பு அச்சுறுத்தல் உள்ளதா? இந்த வீடியோவில் நம்ம உண்மையை அலசி ஆராய்ஞ்சு குழப்பத்திலிருந்து தெளிவு பெற போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020ஐ தமிழக அரசு எதிர்ப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றான இந்தி திணிப்பு பற்றி விரிவாக பார்க்க போறோம். தமிழக அரசு ஹிந்தி கட்டாயமாக்கப்படுவதா சொல்றது உண்மையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல தேசிய கல்விக் கொள்கை 2020இன் முக்கிய அம்சங்களை பற்றி விரைவாக பார்க்கலாம். புதிய தேசிய கல்விக் கொள்கை பன்மொழிகளை ஊக்குவித்து 3 மொழிகள் கற்பதை வலியுறுத்துது. இயந்திரத்தனமா இல்லாம சிந்திக்கும் திறனை ஊக்குவிக்கும் முறையான கற்றலை வலியுறுத்துது. அனைத்து நிலைகளிலும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சியை ஒருங்கிணைக்கிறது. மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் முழுமையான வளர்ச்சியை வலியுறுத்துது. தமிழக அரசு கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமான மும்மொழி கொள்கையை குறிப்பாக இந்தி மொழி குறித்த கவலைகளை எழுப்பியிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்தி திணிப்புக்கான ஒரு முயற்சின்னு குற்றம் சாட்டுறாங்க. நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் பள்ளிகளில் கட்டாயமாக இந்தியை கற்க வேண்டும். இதனால் தமிழ் போன்ற மாநில மொழிகளின் முக்கியத்துவத்தை மத்திய அரசு திட்டமிட்டு குறைக்க பார்க்குதுன்னு அவர்கள் குற்றம் சுமத்துறாங்க. தமிழக அரசின் கூற்றின்படி இந்தி திணிப்பு என்பது தமிழ் அடையாளத்திற்கு அச்சுறுத்தலாகும். ஏனெனில் இந்த கொள்கையானது மும்மொழிகளில் ஒன்றாக இந்தியை திணிக்கிறது. அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்தி திணிப்பை நோக்கிய நகர்வு என்று தமிழக அரசு கூறுவது சரியா? தேசிய கல்விக் கொள்கை 2020 உண்மையில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தேசிய கல்விக் கொள்கை 2020இன் கீழ் உள்ள 3 மொழி கொள்கை மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளியை அடையும் நேரத்தில் 3 மொழிகளை கற்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. 3 மொழிகளிலும் தாய்மொழி அல்லது மாநில மொழி, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகியவை அடங்கும். ஆனால் இந்தி மட்டும் 2ஆம் அல்லது 3ஆம் மொழியாக இருக்க வேண்டும் என்றோ, ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றோ புதிய கல்விக் கொள்கையில் எங்கும் கூறப்படவில்லை. உண்மையில் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப மொழிகளை தேர்வு செய்து செயல்படுத்தும் பொறுப்பை மாநிலங்களுக்கே இந்த கொள்கை விட்டுவிடுகிறது. எடுத்துக்காட்டாக தமிழ் மொழியை பயிற்று மொழியாக தேர்வு செய்து ஆங்கிலம் மற்றும் வேறு எந்த மொழியையும் 2வது மற்றும் 3வது மொழிகளாக மாணவர்கள் தேர்வு செய்யலாம். மும்மொழி கொள்கை எந்த வகையிலும் எந்த மொழியையும் 3வது மொழியாக கட்டாயப்படுத்தாது. இந்தி எல்லா இடங்களிலும் 2வது மொழியாக திணிக்கப்படுகிறது என்ற பழைய எண்ணத்துடன் மும்மொழி கொள்கையை குழப்புவதால் தான் இங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது என்று தேசிய கல்விக் கொள்கை தெளிவாக கூறுகிறது. 3 மொழிகளில் கல்வி கற்க வேண்டும். ஆனால் 3வது மொழியை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு முதல் மொழி தமிழாகவும் அல்லது அவர்களின் தாய்மொழியாகவும், 2வது மொழி ஆங்கிலமாகவும், 3வது மொழி இந்தி அல்லது தங்களது விருப்பமான எந்த மொழியாகவும் இருக்கலாம். அனைவரும் இந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. புதிய கல்விக் கொள்கை இதை தனிப்பட்ட மாநிலங்களின் விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறது. இப்போது இந்தி எதிர்ப்பில் தமிழக அரசு ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறது? தமிழ்நாட்டில் மொழி எப்போதும் அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமான பிரச்சனையாக இருந்து வருவதை நாம நினைவில் வச்சுக்கணும். இந்தி திணிப்பை எதிர்த்ததில் அரசுக்கு நீண்ட வரலாறு உண்டு. 1965ஆம் ஆண்டின் புகழ்பெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் இன்று வரை தமிழ் பெருமை மற்றும் பிராந்திய அடையாளம் மாநில அரசியல் இயக்கங்களில் மையமாக உள்ளது. புதிய கல்விக் கொள்கையை இந்தி திணிப்பு என்று கட்டமைப்பதன் மூலமும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியின் பாதுகாவலராக தன்னை காட்டிக்கொள்வதன் மூலமும் திமுக தலைமையிலான அரசு மக்களின் மொழி மற்றும் மாநில உணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் பெற நினைக்கிறது என்று கல்வி வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பை முக்கிய பிரச்சனையாக விவாதிக்கும் வேளையில் தமிழ்நாட்டின் உண்மையான அக்கறை கல்வி சுயாட்சி பற்றியதாக இருக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் உயர்கல்விக்கான ஒற்றை ஒழுங்குமுறை அமைப்பை நிறுவுதல் போன்ற சில அம்சங்கள் மிகவும் மையப்படுத்தப்பட்ட கட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த மாற்றங்கள் தனிப்பட்ட மாநிலங்களின் கல்விக் கொள்கைகளை தீர்மானிக்கும் அதிகாரத்தை குறைக்கலாம். திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான தமிழக அரசு அரசியல் காரணங்களுக்காகவே பாஜக தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். திமுக தலைமையிலான தமிழக அரசு பாஜக தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பது மாநில நலத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. தமிழக அரசு சட்டப்பேரவையில் தெரிவித்த புள்ளிவிவரத்தின்படி தனியார் பள்ளிகளில் 58% மாணவர்களும் அரசு பள்ளிகளில் 42% மாணவர்களும் பயில்கிறார்கள். தனியார் பள்ளிகளில் பெரும்பாலானவை சிபிஎஸ்இ கல்வி முறையை பின்பற்றுகிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழ் மொழி மீது அக்கறை உள்ளதாக காட்டிக்கொள்ளும் தமிழக அரசு தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் மொழியாக இதுவரை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் புதிய கல்விக் கொள்கையின்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கட்டாய பயிற்றுவிக்கும் மொழியாகும். மேலும் தமிழகத்தில் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் மூலமாகவோ அவர்களின் குடும்பத்து உறுப்பினர்கள் மூலமாகவோ நடத்தப்படுகின்றன. வசதி படைத்தவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பணம் செலுத்தி கற்கும் கல்வியை புதிய கல்விக் கொள்கை இலவசமாகவே மாணவர்களுக்கு அளிக்கிறது.
தகுந்த காரணங்கள் ஏதும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையை கண்மூடித்தனமாக தமிழக அரசு எதிர்ப்பதால் மாணவர்களின் நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. தங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு தலையிடக்கூடாது என்ற கருத்தும் பெரும்பாலான மக்களின் மத்தியில் நிலவுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை பற்றி மக்களை திசை திருப்பாமல் தமிழகத்தின் கல்வி தன்னாட்சியை பாதுகாப்பதிலும் தமிழை முதன்மை பயிற்றுவிக்கும் மொழியாக மாற்றுவதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை மாநிலங்கள் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கையை மாற்றியமைக்க அனுமதிக்கிறது. மேலும் தமிழகம் தங்களின் விருப்பத்திற்கேற்ப மும்மொழி கொள்கைக்கு இணங்கி தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க எளிதாக தேர்வு செய்யலாம். அப்படியென்றால் புதிய கல்விக் கொள்கை இந்தியை திணிப்பதாக தமிழக அரசு மக்களை தவறாக வழிநடத்துகிறதா? இதற்கு பதில் சந்தேகமே இல்லாமல் ஆம். தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி மொழி கட்டாயப்படுத்தப்படவில்லை. மாநிலங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ளும் வகையில் பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது. புதிய கல்விக் கொள்கையானது மாணவர்களுக்கு முழுமையான கல்வியை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியை மற்றொரு மொழியின் மீது திணிப்பதற்காக அல்ல. இந்தி திணிப்பின் அரசியலில் சிக்காமல் உண்மையில் முக்கியமானது என்ன என்பதில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்தியாவின் பரந்த கல்வி கட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் கல்வி முறை வலுவாகவும் உள்ளடக்கியதாகவும் அதன் மாநில அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றிய தமிழக அரசின் நிலைப்பாடு பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? கல்விக் கொள்கை தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாக நினைக்கிறீர்களா? உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.